திருப்பாடுகளின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம் எசாயா இயல் 65 இறைவாக்கியங்கள் 17 முதல் 21 முடியும். இஸ்ராயேலரை இறைவன் கைவிடவில்லை. பபிலோனிய தலையில் துன்புற்ற மக்களுக்கு விடுதலை வாக்குறுதி அளிக்கிறார். புதிய வானம் புதிய பூமி என்பது இறைவன் இம்மக்களுக்கு அளிக்க இருக்கும் மகிழ்ச்சியை குறிப்பிடுகிறது. இறைவன் உயிர்ப்பிலே இப்புதிய வானம் புதிய பூமியின் அனுபவம் நமக்கும் அளிக்கப்படுகிறது என்பதை இன்றைய வாசகம் வழி அறிகிறோம். புதிய வானம் புதிய பூமி இஸ் ஈக்குவல் டு இறைவனின் பிரசனம். வாக்கு மனிதரான நம்மிடையே குடிக்கொண்டார். 1 யோவான் 1:14. எனவே பாவத்திற்கு அடிமைப்பட்ட உலகு விடுதலை பெறுகிறது, புதுமை அடைகிறது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதன் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். திருவெளிப்பாடு 21:3. ஆம், நம்மோடு கடவுள் இருக்கிறார். மத்தேயு 1:22-23 என்னும் உண்மையே புதிய வானம் புதிய பூமியின் அடிப்படை. நம் துன்பத்திலும் இன்பத்திலும், நம் அங்கலாய்ப்புகளிலும் ஆனந்தத்திலும், நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா? புதிய வானம் புதிய பூமி இஸ் ஈக்குவல் டு மகிழ்ச்சி வாழ்வு. மறு உலக மகிழ்ச்சிக்காக மட்டுமன்றி இவ்வுலகிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றே இறைவன் நம்மை படைத்தார். தொடக்க நூல் 12:26-31. பாவத்தினால் அவரை விட்டு விலகி சென்ற நிலையிலும் தம் இறப்பு உயிர்ப்பின் வழி நமக்கு மீட்பளித்து இம்மகிழ்ச்சியை திரும்ப தருகிறார் எனலாம். நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். 65:18 என்பது மூலம் இயேசு அளிக்கும் மீட்பு சுட்டப்படுகிறது எனலாம். மீட்பு என்பது இறைவனின் மகிழ்ச்சியிலே பங்கு கொள்வதாகும். எனவே தான் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். 65:19 என்ற இறைவனின் மகிழ்ச்சி பற்றியும் ஈண்டு கூறப்படுகிறது. அதில் மகிழ்ச்சி நமது பிறப்புரிமை என்பதை உணர்ந்து எப்போது மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளும். இது நமக்கு மட்டுமன்று புதிய உலகின் தூதுவர்களாக அமைந்து இம்மகிழ்ச்சியை பிறருக்கும் அளிப்போம். பிறரோடு பகிர்ந்து கொள்ளும். இன்பத்தை பகிர்ந்தல் அந்த இன்பத்தை மிகுதிப்படுத்துவதாகும் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியின் தூதுவர்களாக விளங்குவோமாக. புதிய வானம் புதிய பூமி நீதி வாழ்வு. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கிறார் என்பது போன்று நீதி நியாயம் எங்கு தழைக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். அங்கே புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது என்பதும் உண்மை. நீதியை நிலைநாட்டு வேட்கை கொண்ட பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது. மத்தேயு 5:6-10 என்பது மூலம் நீதி, நிறைவு, விண்ணரசு இவை மூன்றும் ஒன்றே என்பதும், நீதி வாழ்க்கை வாழ்பவர்கள் இவ்வுலகிலேயே விண்ணரசை அனுபவிப்பர் என்பது உண்மை என்றும், அவர் வாக்களித்தபடியே நீதி குடியிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து 2 பேதுரு 3:10 என்று எதிர்காலம் பற்றி பேதுரு கூறினோம். இவ்வுலகிலே எங்கெல்லாம் அநீதி அழிக்கப்பட்டு நீதி ஆட்சி செலுத்துகிறதோ, எங்கெல்லாம் நீதி நியாயத்திற்காக போராட்டம் நடத்துகிறதோ, எங்கெல்லாம் சமத்துவம் அமைதி சமாதான நிலைக்க முயற்சிகள் எடுக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் புதிய வானகமும் புதிய பூமியும் பிறந்து விட்டன எனலாம். இப்புத்துலக சிற்பிகளாக விளங்க நாம் செய்வது என்ன? நம் வீட்டிலே, தொழிற்கூடத்திலே, பங்கிலே, ஊரிலே நீதியின் சின்னங்களாக துலங்குகிறோமா? 2ஆம் வாசகம் நற்செய்தி யோவான் 4:43-54. அரச அலுவலர் இயேசுவின் மேல் கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கை இன்றைய வாசகத்தின் கருப்பொருள். மத்தேயு 8:5-3, லூக்கா 7:1-10 என்று கூறும் நூற்றுவ தலைவன் இவன் தானா? இம்மூவர் கூறுவதும் ஒரே நபர் தானா என்பது ஐயத்துக்குரியது. எனினும் இவ்வாசகங்கள் வெளிப்படுத்தும் உண்மை ஒன்றே, நம்பிக்கை வாழ்வளிக்கும் என்பதே. அரச அலுவலனும் தச்சன் மகன் இயேசுவும் தன் மகனுக்கு உயிர் பிச்சை கேட்டு வந்தவன். ஏரோது அரசன் அரண்மனையில் உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவன், ஒரு குட்டி அரசன் என்று பொருள்படக்கூடிய பட்டத்தை கொண்டவன். அவன் தேடி வந்தரோ ஒரு குக்கிராமத்து தச்சன் மகன். அலுவலனது ஊர் கப்பனகம். தச்சன் மகன் இருந்த ஊரோ
ஏறத்தாழ 20 மைல் தொலைவில் இருந்த கானாவூர். மக்கள் என்ன நினைப்பார்? அரசனும் அவன் அவையில் இருந்தோரும் எது எண்ணுவர் என்ற எண்ணமே இல்லாத அலுவலன் இயேசுவிடம் வந்து உயிர் பிச்சை வேண்டுவது அவரது தாட்சி மனப்பான்மையை காட்டுகிறது. நமக்குள்ளே சிறு அதிகாரங்களும் பதவிகளும் நமக்கு தலைக்கணத்தை கொடுத்து விடுகின்றன. பதவி என்பது பணிபுரிவதற்கு அன்று பவிசு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல என்பதை மறந்து விடுகிறோம். பிற மனிதருக்கு மட்டுமன்றி இறைவனுக்கு தலை குனிய பணிபுரிய மறுக்கிறோம். காற்றுக்கு சாய்ந்து கொடுக்கும் மரங்கள் தான் நிலைத்து நிற்க முடியும் என்பதை உணர்கின்றோமா? வெட்கப்பட்டு கொண்டு கூச்சப்பட்டு கொண்டு பொதுவிடங்களில் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற காட்டிக்கொள்ள எவ்வளவு தடைகள் தவறியுள்ளோம். பெற்றற்கரிய நின்ன பாத பக்தியான பாசனம் பெறற்கரியனே மாயனே எனக்கு நல்க வேண்டும். அரச அலுவலனின் ஆழ்ந்த நம்பிக்கை. குடம் தேடி வந்தவன் ஏமாற்றம் அடையக்கூடிய நிலையில் இயேசுவின் பதில் அமைகிறது. அடையாளங்களையும் அருண் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் 4:48 என்று கூறிய இயேசு அவன் மனம் தளர்ந்திருக்கலாம், இல்லை. மேலும் தொடர்ந்து இயேசுவை வற்புறுத்தினார். ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் 4:49 என்று தொடர்கிறார். இந்த காட்சி மற்றொரு நம்பிக்கை பிடிப்பை நாம் கண்மு கொணர்கிறது. பேய் பிடித்து துன்பப்படும் தன் மகளுக்கு குணமளிக்க வேண்டும் என்று விடாது தொடர்ந்து கத்தி கொண்டு வந்த கனானிய பெண்ணுடையது போன்றதே. மத்தேயு 15:21-28 இவனது விசுவாசமும் அவளுக்கு நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று இயேசு இவனிடம் நீர் புறப்பட்டு போம் உமக்கு நிகழட்டும் என்று இயேசு இவனிடம் நீ புறப்பட்டு போம் உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்பார். இவருடைய நம்பிக்கைக்கும் பலன் கிட்டியது. அலுவலன் மட்டும் நம்பவில்லை, அவனுடைய குடும்பத்தினர் அனைவரும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறார். 4:53 இவருடைய நம்பிக்கை உறுதிக்கும் நமது உறுதிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள தூரம் இருப்பதை உணர்கிறோமா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 21:22 என்று ஆண்டவர் கூறியது நம்மிடம் உண்மைப்பட வேண்டுமாயின் நமது நம்பிக்கை எத்துணை உறுதியாக இருக்க வேண்டும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். மார்க்கு 9:23 என்கிறார் ஆண்டவர். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும். மார்க்கு 9:24 என்று உறுதியோடு கூறுவோமா? புன் புல்லால் யாக்கை புரை புரையை கண்ணிய பொன்னெடும் கோயிலா புகுந்தேன் என்பலாம் முறுக்கி எளிமையால் ஆண்ட ஈசனே, மாசிலா மணியே, துன்பமே, பிறப்பே, இறப்போடு மயக்கா தொடக்கெல்லாம் அறுத்த நச்சோதினி இன்பமே, உன்னை சிக்கன பிடித்தேன். என் விசுவாச கயிறு கொண்டு இறைவனை பிடித்து கட்டிக்கொள்வோமா? கட்டிக்கொள்வோம். ஆமென்.